कितनी चाहिए? पूरा ही गया होगा। வணக்கம். நாளைக்கு நிறைய நாளைக்கு பிறகு ஒரு வீடியோ போடுறோம். இதுல ரொம்ப சோகமான ஒரு விஷயத்தை பத்தி தான் உங்களுக்கு நான் தெரியப்படுத்தப்படுறேன். இந்தியா மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுமே ரொம்பவே சோகத்துல இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போறேன். அகமதாபாத் என்ற விமான நிலையத்திலிருந்து லண்டன் நோக்கி புறப்படுகின்ற ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான AI-171 என்கிற இந்த விமானம் விமானம் டேக் ஆஃப் ஆகி, அதாவது விமானம் புறப்பட்டு ஒரு சில நிமிடங்களிலேயே இந்த விமானம் அந்த விமான நிலையத்துக்கு அருகில் இருக்கிற ஒரு இடத்துல, அதாவது இது மக்கள் வாழ்கின்ற ஒரு பகுதி என்று சொல்றாங்க. இந்த பகுதியில தரையிறக்கப்பட்டிருக்குது. தரையிறக்கப்படுகின்ற அந்த நொடியிலேயே இந்த விமானம் விபத்துக்குள்ளாயிருக்கிறது. இப்போ இதற்கான மீட்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விமானம் பாத்தீங்கன்னு சொன்னால் ஜூன் 12ஆம் தேதி இன்று இந்த விமானம் புறப்பட்டு ஒரு சில நிமிடங்கள்ல இந்த விபத்து நடைபெற்றிருக்குது. பிற்பகல் 1:38க்கு இந்த விபத்து சம்பவம் நடைபெற்றிருக்குது. மெகானி நகர் என்று சொல்லப்படுகின்ற இந்த இடத்துல தான் இந்த விமானம் தரையிறக்கப்படுகின்ற ஒரு சில நிமிடங்கள், அதாவது தரையிறங்கி முற்றாக இந்த விமானம் நிறுத்த முதலேயே விமானம் தீப்பற்றி, அதாவது ஒரு பில்டிங்ல மோதி தீப்பற்றி இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. ரொம்ப சோகமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சொன்னா, இந்த விமானத்துல நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி 230 பயணிகள் உட்பட 12, அதாவது இந்த விமானத்தில் வேலை செய்கிற பணியாட்கள், அது மட்டும் இல்லாம 2 விமானிகள் உட்பட ஒட்டுமொத்தமாக 242 நபர்கள் இந்த விமானத்துல இருந்திருக்கிறாங்கன்றதா இங்க குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இதுவரைக்குமே பாத்தீங்கன்னு சொன்னால் நிறைய மீடியாக்கள்ல இதை பத்திய இது தொடர்பான இந்திய மீடியாக்கள் நியூஸ்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறாங்க. இருந்தாலும் இதுவரைக்கும் நபர்கள் இறந்தார்களா இல்லையா என்ற விஷயத்தை பத்தி, எத்தனை நபர்கள் இறந்தார்கள் என்ற எந்த ஒரு விஷயம் வெளியிடப்படலை. ஆனா இந்த விபத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க வைத்தியசாலையில நாங்கள் வைத்தியசாலையை கொண்டு போய் அவருக்கான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற விஷயத்தை தெரிவித்த வண்ணம் நிறைய மீடியாக்கள் இருக்குது. இதுல இன்னும் ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னு சொன்னால், ஏர் இந்தியா ஓப்பனாகவே சொல்லியிருக்கிறாங்க, இது சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தகவல்கள் வேணும் என்று சொன்னாலும், அதாவது யாருக்காச்சும் இன்குவாரி தேவை என்று சொன்னால் அவங்க கான்டாக்ட் நம்பர் கூட தந்திருக்கிறாங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அவங்க டிரெக்டாக தொடர்பு பண்ணி இது சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விசாரணையும் அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் ஏர் இந்தியா மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒட்டுமொத்தமான ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 242 பயணிகளில் 169 பேர் இந்தியாவை சேர்ந்த நபர்கள் இருக்கிறாங்க. இதுல 53 பேர் பிரிட்டிஷை சேர்ந்த நபர்களும், ஒருத்தர் கனடியன். இதுல 7 பேர் பாத்தீங்கன்னா போர்த்துகலை சேர்ந்தவர்களா இருக்காங்க. இப்படி ஒட்டுமொத்தமாக 242 நபர்கள் லண்டனுக்கு புறப்பட்டிருந்த இந்த விமானத்துல விபத்துக்குள்ளாயிருக்கிறாங்க. ஸோ இப்படியான நபர்களுக்கு எந்த ஒரு விஷயமே, அதாவது தவறான முடிவுகள் நடைபெறக்கூடாது, அதாவது நிறைய மக்கள் மரணிக்க கூடாது என்று நம்ம ப்ரே பண்ணுவோம். ஆனால் தொடர்ந்து இதை பற்றிய நியூஸை நான் வெளியிடுறேன். இது வரைக்குமே நமக்கு கிடைக்கப்பட்ட, நான் சர்ச் பண்ணி எடுத்த நியூஸ் அவ்வளோத்தையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து இந்த விமான விபத்து பற்றிய அப்டேட் அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி.